ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மாலை சரியாக 7:30 மணிக்கு புதிய அமைச்சரவை பதவியேற்க போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மோடி ஒரு 2:30-3 மணி அளவில் ஜனாதிபதி மாளிகையில் போய் இந்த யார் யார் அமைச்சர்களாக பொறுப்பேற்க போகிறாங்க, எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள், எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்ற பட்டியலை கொடுக்க போகிறாரு. அந்த பட்டியலை கொடுத்தோடனே அதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும் இல்லையா, அந்த டைமிங் தான். அதுக்கப்புறம் முடித்த உடனே மாலை 7:30 மணி அளவில் ராஷ்டிரபதி பவனில் திரௌபதி முர்மு அவருக்கு பதவியேற்பு பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். இதில் முழு அமைச்சரவையும் இன்றே பதவி ஏற்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமான அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். அதாவது டிடிபியில் 2 பேர், இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் ஒருத்தர் 2 பேர், அது மாதிரி பாஜகவில் ஒரு 10 பேர் வரை பதவி ஏற்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி, அமித்ஷா, அதே மாதிரி இராணுவ அமைச்சர் நிதின் கட்கரி போன்றவர்கள்லாம் பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொல்லும்போது மோடி அந்த கட்டத்துக்கு வந்துருச்சு, இது ஃபைனல் வந்துருச்சு. ஃபைனலில் இந்த மேட்ச்சில், இந்த 2020 மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மழை காரணமாக பாயிண்ட் அடிப்படையில் வெற்றி பெற்றாரா இல்லை இப்படி வெற்றி பெற்றாரான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லி வந்துகிட்டே இருந்தோம், அதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நிச்சயமாக. என்னென்னா, மோடி வரமாட்டார், பிரதமராக வரமாட்டார்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ பிரதமராக வந்துட்டார் அப்படின்னா கூட நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நிச்சயமாக வரமாட்டார் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நான் சொன்னது சரியாக தவறான்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு வீட்டில் ஒரு பையன் ரொம்ப மோசமாக வளர்ந்துட்டு இருக்கான். வளர்ப்பே படிக்கிறதும் கிடையாது, ஊர் சுற்றிட்டு இருக்கான், ரொம்ப ஒரு மோசமாக இருக்கான். இவன் பெருசாக வரமாட்டான், இவன் ஒரு நாளைக்கு ஏதாவது சிக்கலில் மாட்டுவான் அப்படின்னு நம்ம ஒரு 10th 11th படிக்கும்போது ஒரு பையனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கலாம். சரி, இவன் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான்றது ஏற்கனவே தெள்ள தெளிவாக அந்த ஊர் மக்களுக்கு, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவனோட செயல்பாடு, அவனை மாற்றுவதற்கு யார் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், இவன் எல்லாம் ஃப்யூச்சரில் கஷ்டம்தான் வருது, உறுதியாக இவன் பெரிய இடத்தெல்லாம் பிடிக்க மாட்டான், நான் படிக்கிறதும் சரியில்லை, இவனோட சேர்க்கையும் சரியில்லை, செயல்பாடும் சரியில்லை, அதனால் இவன் பெரிய இடத்துல வரமாட்டான்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, திடீர்னு காசுக்காக அவங்க வீட்டில் இருக்க அப்பத்தான் காதையை தோட அறுத்துட்டு போயிடுவான் அப்படின்றதெல்லாம் நம்ம கணிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ மோடியோட வெற்றியும். சரியா? அதாவது கடைசி நேரத்தில் என்னென்னா, அமித்ஷா கிட்டத்தட்ட 52லேருந்து 53 மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற, ஏன்னா 2லேயுமே இவங்க ஆட்சி தான் இருக்குது, பிஜேபி ஆட்சி தான், யூபிலையும் இருக்குது, மேலேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாடு அப்படின்னா திமுக ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள். அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னே யார்கிட்ட ஒர்க் பண்ணணும்? திமுக அமைச்சர்கள்ட்டையும் முதலமைச்சர் கீழே தான் ஒர்க் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி ஃப்ராடுத்தனம், டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்ட முடியாது பாஜகவினால் தமிழ்நாட்டிலே கேரளாலே காட்ட முடியாது. ஏன்னா வேறு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஆனால் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பார்பாரியன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய என கருதப்படக்கூடிய மத்திய பிரதேசில், உத்தரப்பிரதேசில் ஈஸியாக ஒரு மாவட்ட ஆட்சியரை மத்திய உள்துறை அமைச்சரை ஃபோன் போட்டு மிரட்டினா அவர் பயப்படாமல் இருப்பாரா? ஏன்னா கீழேயும் பாஜக ஆட்சி தான் நடக்குது, மேலேயும் ஆட்சி தான் நடக்குது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 52லேருந்து 56 தொகுதிகளில் மிரட்டப்பட்டு 1000-5000 ஓட்டில் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக இருக்குது. அது குறித்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. மோடியே தோற்று விட்டதாகவும், மோடியை கடைசி நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சதாக அறிவித்ததாகவும் இது குறித்த வழக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பொறுத்து பார்ப்பீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ண முடியும்? மோடி ஆக்சுவலாக தேர்தலில் தோல்வி தான், இப்பயும் தோல்வி தான். இப்பயும் நம்ம சொல்கிறோம் மோடி பிரதமர் இல்லை, உயிரற்ற உடல் அது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிரதமர் பதவி ஏற்கிறார். ஏன்னா அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அது எல்லோரும் பரவலாக பேசிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் செக்கு மேலே செக்கு வைக்குது. எனக்கு 3 துறையை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது உள்துறையை கேட்குறாங்க, நிதித்துறையை கேட்குறாங்க, இராணுவத்தை கேட்குறாங்க. இந்த 3ல் ஏதாவது அவங்க கூட, வெளியுறவுத்துறை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி சபாநாயகர் கேட்குறாங்க. இது எல்லாமே மோடிக்கு ஒரு நிமிஷம் கூட மோடி சுதந்திரமாகவும் இது எந்த முடிவும் எடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரியான பதவிகள். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பன் இல்லைன்ற மாதிரி. என்னன்னா, நாளைக்கு சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர்களே நிதித்துறை கொடுத்தா அவர் நிதித்துறையில் வேலை பார்க்குறாங்களா இல்லையா? மோடியோட ஊழலை பூரா 2000 ரூபா நோட்டை ஒழிச்சதுலேருந்து, அதாவது என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் லோனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஸோ இதை பூராத்தையும் தோண்டி துருவி எடுத்துருவாங்க. கடைசியாக அவர்கள் ஆட்சி போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட 2.25 கோடி ரூபாய், 2.25 லட்சம் கோடி ரூபாயை இந்த லோனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.
சரியா? இப்போ இந்த வண்டவாளம் பூரா வந்துச்சு அப்படின்னா மோடியும் வந்து நிர்மலா சீதாராமனும் ஜென்மத்துக்கு ஜெயில் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். எனவே நிதித்துறையை அவர்கள்ட்ட கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி உள்துறையை கொடுத்தோம்னா என்னாங்கன்னா நேரடி அட்டாக் ஆகும். நேரடியாகவே எவனை தூக்கணும் அப்படின்றத தூக்கிடுவாங்க. இப்போ வந்து அமித்ஷாவை பிரிச்சுட்டிங்கனாலே மோடிக்கு பாதி உயிர் போன மாதிரி, அமித்ஷா இல்லைன்னா மோடியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அமித்ஷாவை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு ஒரு டம்மி பதவியில் போட்டு என்ன எப்படி மோடி ஆட்சி நடத்துறது இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் அப்படின்ற மாதிரி கெஞ்சி அழுகாத குறையாக, காலில் விழாத குறையாக மோடி நேரடியாக கெஞ்சி இருக்கிறார் என்று அங்கேருந்து வரக்கூடிய டிடிபியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறார். தயவு செய்து நீங்கள் அதில் கேட்குறீங்க, இதை கேட்குறீங்க, அதுவே ரொம்ப ஆனால் நீங்கள் தயவுசெய்து உள்துறையை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா அது அமித்ஷா இது பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி காலில் விழாத குறையாக தனிப்பட்ட முறையில் டிடிபி கூட்டத்தில் டிடிபியிலேருந்து வந்த எனக்கு வந்த தகவல் அது. ஏன்னா காலில் இல்லாத குறையாக கெஞ்சி இருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றது இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ மணி வந்து நான் இப்போ இந்த வீடியோ போடும்போது 1 மணி இருக்கும், இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் சற்று நேரத்தில் வந்து மோடி வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போய் அந்த லிஸ்ட்டை கொடுக்க போகிறாரு. அப்படின்றது இருக்கும்போதும் இன்னும் வந்து இழுபறி நீடித்து கொண்டே இருக்குது. என்ன போஸ்டிங், என்ன இது, எனக்கு இதை கொடு அதை கொடுன்றது இன்னும் இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. இன்னைக்கு பிற்பகலில் போய் அவர் இது பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அமித்ஷாவுக்கும் ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அமித்ஷாவுக்கு ஆப்பு வச்சா நிச்சயம் மோடி வந்து 3 மாதம் கூட தாங்க மாட்டார். இல்லை அமித்ஷா விட்டு வச்சாலும் வேறு துறைகளை கைப்பற்றினா உள்ள எல்லா டேட்டாவும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மோடிக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. மோடி வந்து அனுபவித்த லட்டு சாப்பிட்டதுக்கு இன்னொன்னையும் சாப்பிட்டு தான் ஆகணும் பிற்காலத்தில் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி அமித்ஷா மேலே கை மட்டும் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது அப்படின்றத இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துருவாங்க, அதில் யாருக்கு எந்த தொகுதின்ற உடனே எந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது உடனே வராது. அது லேட்டராக தான் அதை அறிவிப்பாங்க. ஜனாதிபதி மாளிகையில் அறிவிக்க மாட்டாங்க. அமைச்சர்கள் இவர் கேபினட்டு இவர் இது அப்படின்றது மட்டும் அறிவிப்பார்கள் 7:30 மணிக்கு. எனவே இதை எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் 4-5 மணி நேரம் தான். நிச்சயமாக மோடி வந்து பிரதமராக வரமாட்டார் நம்ம ஒவ்வொரு வேத மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்ததும் அந்த மோடி உயிரற்ற மோடி தான். ஆனால் வெறும் மோடியோட உடல் மட்டும்தான் இருக்குது. சிரித்து அதாவது உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டுன்ற கதையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது எவ்வளோ நாள் தாங்குன்றதை, ஏன்னா மிகப்பெரிய பேக்கப்புங்க, மிகப்பெரிய ஒரு அதிகார பதவி இந்த நாடே அவர்கள் கையில் இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு இது சொல்கிறோம் மோடியை தூக்கிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பூரா ஆப்பு வச்சா நிதின் கட்கரி நேற்று ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டாரு, அசிங்கப்படுத்தி அவமானப்பட வச்சிட்டாரு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, நிதின் கட்கரி வீட்டில் அவங்க அலுவலகத்தில் என்ன நடந்துலாம் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.